பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும், அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காலத்திலும் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஆண்டவர் பலனை வைத்திருக்கிறார். நாம் நன்மை செய்வோமானால் அதற்குரிய பலனை தேவன் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் அளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் நன்மையான காரியங்களை செய்து தேவனிடத்தில் நல்ல பலனை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று வேதாகமம் சொல்லுகிறது. எனவே நாம் நல்லதை விதைப்போமானால் தேவனிடத்தில் நல்ல பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் நன்மையான காரியங்களை செய்து தேவனிடத்திலிருந்து நற்பலனை பெறுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். இந்த இறைவார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பெரும்பான்மையான ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தேவனுக்கு கோபமூட்டி எரிச்சலான காரியங்களை செய்து இன்றைக்கு தீமையான பலனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இறைவார்த்தை கேட்கிற நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமானவர்களாக நல்ல பலனை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது தீமையான காரியங்கள், அசுத்தமான பாவத்தில் இன்றைக்கி அநேக ஜனங்கள் விழுந்து கிடக்கிறாங்க. அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அதற்குரிய பலனையும் இன்றைக்கு பெற்றுக்கொண்டு உலகத்தில் பயங்கரமான கஷ்டத்துக்குள்ளேயும் நெருக்கத்துக்குள்ளேயும் வேதனைகளுக்குள்ளேயும் சிக்கப்பட்டு இன்னைக்கு பெரும்பான்மையான ஜனங்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இறைவார்த்தை கேட்கிற நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டவர்கள். நாம் தேவனுடைய பார்வையில் நல்ல காரியங்களை, நற்கிரியைகளை நாம் செய்வோமானால் அதற்குரிய பிரதிபலனை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் நமக்கு நல்ல காரியங்களை கொடுப்பார். வேத புத்தகத்தை வாசிக்கும்போது எஸ்தர் புத்தகத்தில் ஆமான் என்கிற ஒரு பெரிய ஒரு பிரபு இருக்கிறான். இவன் என்ன செய்கிறான், அந்த தேசத்தில் இருந்த மொர்தெகாய் என்கிற ஒரு யூதனை அழிப்பதற்காக இவன் என்ன செய்கிறான், அவனுக்கு விரோதமாக தூக்கு கயிறை மாட்டி வைத்திருக்கிறான். அவனை எப்படியாவது அந்த தூக்கு கயிறில் மாட்டி போடணும், அவனை அழித்து போடணும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணுகிறான். இதற்கு பின்விளைவு என்ன தெரியுமா? அதாவது அந்த மொர்தெகாய் இந்த ஆமானை பார்க்கும்போது வணக்கம் செலுத்தவில்லை. இந்த ஒரு காரியத்துக்காக அவனை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு அவனை மட்டுமல்ல, அவனை சார்ந்த முழு யூத குலத்தையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆமான் பெரிய திட்டம் போடுகிறான். பாருங்கள், அவன் தீமையான காரியங்களை அங்கே யோசிக்கிறான். கர்த்தர் அந்த தீமையை அவனுடைய வாழ்க்கையில் அறுவடை செய்வதற்கு அனுமதித்தார். எந்த தூக்கு கயிறை ரெடி பண்ணி மொர்தெகாயை போடுவதற்கு ஆமான் ரெடி பண்ணி வைத்தானோ அதே தூக்கு கயிறில் ராஜா இந்த ஆமானை தூக்கி போடுகிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒருவருக்கும் தீமை செய்யாதிருப்போம். ஆமென். யாருக்கு நம்ம தீமை செய்யாதபடி நம்ம கவனமாக வாழும். நம்ம நல்லதை விதைப்போம், நல்லதை அறுப்போம். அல்லேலூயா. நற்பலனை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வோம். இந்த இறைவார்த்தை கேட்கிற நீங்கள் நானும் தேவனிடத்தில் நற்பலனை பெறுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. எனவே வேதம் சொல்லுகிற, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். இந்த பூமியில் நம்ம வெட்கப்படுத்தப்படலாம், அவமானப்படுத்தப்படலாம், வேதனைப்படுத்தப்படலாம். சோர்ந்து போகாதீங்க. அதற்குரிய பிரதிபலனை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். புதிய ஏற்பாட்டை வாசிக்கும்போது ஆண்டவர் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு ஏழை லாசரு. இந்த ஐஸ்வர்யவான் இந்த பூமியில் இருக்கும்போது அவன் நல்லா சாப்பிட்டு நல்ல ஐஸ்வர்யம் உள்ளவனா, நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவனாக காணப்பட்டான். ஆசீர்வாதங்களை அனுபவித்தான். ஆனால் அவன் வீட்டு வாசலில் இருந்த லாசரு பாருங்கள், அவன் வீட்டில் அந்த ஐஸ்வர்யவான் வீட்டிலேருந்து வர்ற அந்த சாப்பாட்டில், அந்த எச்சி சாப்பாட்டில் மீதம் இருக்கிற சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்கல. அந்த வாசலில் தான் உட்கார்ந்துருந்தான். இப்போ 2 பேரும் மரித்து போனார்கள். மரித்து போகும்போது ஒருவனுக்கு கொடுத்த பலன், அந்த ஐஸ்வர்யவானுடைய பலனை பார்த்திங்கன்னா, அவன் பாதாளத்துக்கு போயிட்டான். இந்த லாசரு பூமியில் அவன் வேதனையோடு கூட வாழ்ந்தான், கஷ்டத்தோடு கூட வாழ்ந்தான். அவன் ஆபிரகாமுடைய மடியில் போயிருந்தான். அல்லேலூயா.
அவங்க 2 பேருக்குடைய பலனையும் அவங்க பெற்றுக்கொண்டதை பார்க்க முடிகிறது. எனவே இந்த பூமியில் வாழுகிற ஒவ்வொரு நாட்களும் நாம் கவனமாக வாழ்வோம், நீதியாக வாழ்வோம், உண்மையாக வாழ்வோம், பரிசுத்தமாய் வாழ்வோம். தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆயுசு நாட்களில் நம்ம கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வோம், உண்மையாக வாழ்வோம். ஆமென். யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல், அநியாயம் செய்யாமல் நம்ம உண்மையாய் வாழ்வோமானால் அதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் நமக்கு தருவார். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவர் அருளும் பலன் அவரோடும், அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாக வருகிறது என்ற வார்த்தையின்படி நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு பிரதிபலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது நல்ல பிரதிபலனாக இருக்கணும், அது தீமையான பிரதிபலனாக இருக்கக்கூடாது என்பதை நீங்கள் உறுதியாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த அதிகாலை நேரத்தில் கேட்ட செய்தியின்படி ஆண்டவரே, நீர் அருளும் பலன் உம்மோடும், நீங்கள் எங்களுக்கு செய்கிற பிரதிபலன் உமக்கு முன்பாக வருகிறது என்ற வார்த்தை தியானித்திருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நற்காரியங்களை செய்வதற்கு உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.